ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஸ்டாலின் அழைப்பு விடுத்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநில அரசியல் கட்சியினர் சென்னை வந்தனர். சென்னையில் அவர்களை கண்டித்து தமிழிசை தலைமையிலான பாரதிய ஜனதாவினர் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் ஸ்டாலின் இரட்டை வேடம் போடுவதாக தமிழிசை குற்றம் சாட்டினார். அவர் கூறியது, பார்லிமெண்டில் பேசிய அமித்ஷா திமுகவின் இரட்டை வேடத்தை தெள்ள தெளிவாக அம்பலப்படுத்திவிட்டார். திமுகவின் ஊழல்களை மக்களுக்கு தெரியப்படுத்த கிராமம் கிராமமாகவும் செல்வோம் என்று அவர் கூறினார். இதுவரை தொகுதிகளுக்கான எல்லை நிர்ணயம் கூட அறிவிக்கப்படவில்லை. ஆனால் முதல்வர் தனது ஊழல் நிர்வாகத்தை மறைக்க ஒரு கூட்டத்தை நடத்துகிறார். அவரைப் போலவே அதில் பங்கேற்றும் மற்ற மாநில முதல்வர்களும் தங்கள் ஊழல் நிர்வாகத்தை மறைக்க தொகுதி சீரமைப்பு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளனர் என்று தமிழிசை குற்றம் சாட்டினார். Clearly he has exposed the double standards of DMK. Honorable Home Minister Amit Shahji's speech clearly exposed the double standard of the DMK, and as he said, we will go to each and every gramam village to expose the corruption charges of the DMK. Not only Tasmak, all the, whether sand mafia, they are all the rowdies. Rowdyism is more now because the rowdies are very confident. They can design a killing, and they are killing the even very, very disheartenedly. I am telling the ex-police officer from Tirunelveli district, he gave a video saying that his life is under threat, but next day he is killed. Means what is happening in Tamil Nadu? So with all these problems, what the delimitation is not announced, but CM is conducting a meeting. Tamil Nadu CM is conducting a meeting to hide his misgovernance. All the other state CMs are attending the same meeting to hide their own state's misgovernance.